பைத்தானில் வந்து ஸ்ட்ரிங்னா என்னென்னு சொல்லி பார்ப்போம். பைத்தானில் ஸ்ட்ரிங்னா என்ன? ஸ்ட்ரிங்னா என்னென்னா சிங்கிள் கோட்டுக்குள்ளேயோ இல்லை டபுள் கோட்டுக்குள்ளேயோ நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதுக்கு பேர் என்ன ஸ்ட்ரிங்னு சொல்கிறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், இந்த இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹலோன்னு கொடுத்துருக்காங்க. ஹலோ அது என்ன ஒரு சிங்கிள் கோட்டில் கொடுத்துருக்காங்க. அல்லது என்ன செய்யலாம், நீங்கள் வந்து டபுள் கோட்டில் இந்த மாதிரி கொடுத்தாலும் வந்து உங்களுக்கு அது ரெண்டுமே ஸ்ட்ரிங் தான். இப்போ பைத்தானில் வந்து நான் எப்படி ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணுறதுனா, ஸ்ட்ரிங்னா என்னது, ஏதாச்சும் அதாவது ஒரு வேர்டோ இல்லை ஒரு லெட்டர்ஸோ எது கொடுத்தீங்கன்னாலும் சரி தான் டபுள் கோட்டுக்குள்ளே கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா சிங்கிள் கோட்டில் கொடுக்கணும். அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா அதுக்கு பேர் என்ன சொல்கிறது, ஸ்ட்ரிங்னு சொல்கிறது. அந்த ஸ்ட்ரிங்கை எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்னா, பிரிண்ட்டுன்னு சொல்லி கொடுத்துட்டு அந்த ஓப்பன் ப்ராக்கெட்டு க்ளோஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே நம்ம கொட்டேஷன் சிங்கிள் கோட்லேயோ இல்லை டபுள் கோட்லேயோ இந்த மாதிரி கொடுத்தோம்னா உங்களுக்கு ரிசல்ட்டு கிடைக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்களேன், பிரிண்ட்டுன்னு சொல்லி கொடுத்துட்டு கொட்டேஷனுக்குள்ளே டபுள் கொட்டேஷனுக்குள்ளே ஹலோன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பிரிண்ட்டுன்னு சொல்லி கொடுத்துட்டு சிங்கிள் கோட்டுக்குள்ளே ஒரு ஹலோன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ ட்ரை இட் யுவர் செல்ஃப்னு ஜஸ்ட் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் வந்து இங்கே பாருங்கள், மேலே வந்து இந்த பிரிண்ட்டு ஹலோ டபுள் கோட்டுக்குள்ளுக்கும் ரிசல்ட் கரெக்டாக வந்துருச்சு. அது மாதிரி பிரிண்ட்டு ஒரு சிங்கிள் கோட்டுக்குள்ளவும் என்ன செய்யுது, உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து கரெக்டாக வந்துருச்சு. இப்போ அதே வந்து எனக்கு வந்து இப்போ அடுத்ததில் பாருங்கள், இப்போ அது கீழே வந்தீங்கன்னா எனக்கு தெரியும் உங்களுக்கு. அடுத்தது பாருங்கள், இப்போ என்ன கொடுத்து டபுள் கோட்டில் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதே மாதிரி அடுத்ததில் பாருங்களேன், பிரிண்ட்டு டபுள் கோட்டுக்குள்ளே கொடுத்துட்டு உள்ளே வந்து ஜானின்னு சொல்லி ஒரு நேம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, சிங்கிள் கோட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரியும் கொடுக்கலாம். அதே மாதிரி இங்கே பாருங்கள், இங்கே வந்து சிங்கிள் கோட்டில் ஃபஸ்ட் லைன் லாஸ்ட் லைன் கொடுத்துட்டு நடுப்புற வந்து ஜானிங்கிறது டபுள் கோட்டில் கொடுக்கலாம். இதை வந்து ஓகே தான். இதை வந்து உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து கரெக்டாக கொடுக்கும். இந்த மாதிரி வேணாலும் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது வந்து இப்போ வந்து எப்படி வந்து ஒரு வேரியபிளை அசைன் பண்ணுறது, அதாவது ஸ்ட்ரிங்கை வந்து எப்படி வேரியபிள் அசைன் பண்ணுறது. இப்போ ஏயில் வந்து ஹலோன்னு சொல்லி ஒரு வேர்டை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். ஏயில் வந்து ஹலோன்னு சொல்லி ஒரு வேர்டை ஸ்டோர் பண்ணுறோம். அப்போ இந்த மாதிரி தான் கொடுக்கணும். ஏ ஈக்குவல்ட்டுன்னு சொல்லி கொடுத்துட்டு என்ன ஸ்டோர் பண்ணுறோமோ, இப்போ டபுள் கோட்டுக்குள்ளேயே இல்லை சிங்கிள் கோட்டுக்குள்ளேயே கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு அந்த வேர்டை கொடுத்துட்றோம். கொடுத்துட்டு அடுத்தது பிரிண்ட் ஏன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அதனுடைய ஆன்சரை வந்து உங்களுக்கு காட்டும். இந்த காட்டுச்சு ஹலோன்னு சொல்லி காட்டுது. இந்த மாதிரி வேணாலும் கொடுக்கலாம். அடுத்தது வந்து எனக்கு ஒரு மல்டி லைன் வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணுற மாதிரி தான் என்ன செய்யணும். எனக்கு மல்டி லைன் என்ட்ரி பண்ணுற மாதிரி தான் நீங்கள் வந்து என்ன செய்யணும். இப்போ ஏ ஈக்குவல்ட்டுன்னு சொல்லி ஒரு வேரியபிள் செட் பண்ணுறோம். என்ன செட் பண்ணுறோம், ட்ரிபிள், அதாவது 3 கோட் கொடுக்கணும். ட்ரிபிள் கோட்டு கொடுத்துட்டு அதே மாதிரி ட்ரிபிள் கோட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நீங்கள் என்ன எழுதுறீங்களோ அதே மெத்தடில் வந்து உங்களுக்கு பிரிண்டில் காட்டும். இது வந்து மல்டி லைன் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ ஏ ஈக்குவல்ட்டுன்னு சொல்லி ஒரு நேம் கொடுத்துட்டு ட்ரிபிள் கோட்டுக்குள்ளே இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆன்சர் கிடைக்கும். இப்போ ட்ரை இட் யுவர் செல்ஃபை கொடுத்து பாருங்கள். கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் இந்த மாதிரி அங்கே எப்படி எழுதுனீங்களோ அதே மெத்தடில் இந்த மாதிரி கிடைக்கும். ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள்.